பாலுக்கு நடத்தணும். கீரை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு சில மெத்தட் இருக்குங்க. கொஞ்சமா சாப்பாடு போட்டு நெறைய கீரை கடைச்சல் ஊத்தணுங்க. அதுக்கு முன்னாடி சாதத்த நல்லா பெனஞ்சிடணும். பெனஞ்சதுக்கப்புறம் கீரை கடைச்சல் 3லேருந்து 4 கரண்டி நல்லா செல்லும்பா ஊத்தி கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா பெனஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா கீரை கடைச்சல் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. சின்னவங்க பெரிய முடிக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கீரை கடைச்சல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமா மொத எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4, 5 வெள்ளைப்பூடு, 2 வரமிளகாய், கண்டிப்பா சின்ன வெங்காயம் தாங்க போடணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு முக்காப்பதம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கீரையை நம்ம போடணுங்க. சப்போஸ் உங்களுக்கு கீரை போட்டதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. கீரை வேக வைக்கிறப்ப கண்டிப்பாக மூடக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் இல்லை 1 1/2 நிமிஷம் விட்டிங்கனாலே கீரை நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆனதுக்கப்புறம் கடையில் இல்லைன்னா மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டான கீரை கடைச்சல் ரெடி ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு